மக்களே, எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த அடிபட்டிருக்கு. அப்படின்னா எப்படி சொல்ல, அந்த ஹீட்டால் வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், அடுப்பாங்கரைக்கு போகாதீங்க, சமையல் செய்யாதீங்க, எதுவுமே பண்ணாண்டா, நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நான் இப்போ வெளியே தான் போயிட்டு வந்தேன், ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் அவங்க என்ன பண்ணனா. நான் எவ்வளோ சொல்லியாச்சு, பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்ட்டு. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே பண்ணுறாங்க. எப்போ ஏய் நீங்கள் பண்ணாண்டா விடுங்க. ஆ எதுக்கு இப்போ பண்ணுறீங்க? உனக்கு தெரியுமா இதனால பண்ணுறது? ஆ உடம்பு சரியாமல் தான் இருக்கீங்க. இங்கே பாருங்க, அடிபட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா இல்லையா? டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா? டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா? இங்கே பாருங்க மக்களே, எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. அவங்களுக்கே கொஞ்சம் தெரியுது. அந்த டாக்டர் இன்னைக்கு டாக்டருக்கு கூப்பிட்டு போனேன். டாக்டர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இன்னைக்கு நான் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்கண்ணே, அவங்கள அப்படி பண்ண சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் வீட்டு சொல்லிடுவேன். நீங்கள் சொல்லுங்கள். எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமா டாக்டர் சொன்னாங்க. மக்களை எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து முந்தி ஏஜென்ட் இந்த மாதிரி சமைக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க வந்து கை சும்மாவே இருக்காது. அதாங்க பாருங்கள், தக்காளி தொக்கு வச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், எப்போ வைக்காண்டா நான் வச்சு தரேன், இனிமேல் நான் சமைச்சு தரேன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மக்களே, உங்கள் அப்பாவும் இந்த மாதிரி அடம் பிடிச்சி இருக்காங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கண்ணே. எப்போ கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. என்ன ஒரு சிரிப்பு சமையல் கட்டுக்கு வந்தோன்னே. ஏன்னா 2 நாளாக சமையல் கட்டுக்கு வரல, அது இப்போ வந்து என்ன ஒரு சிரிப்பு. மக்களே, கமெண்ட் பண்ணிட்டு போங்கண்ணே. பாய்.